Hello friends, welcome to Parkavi Recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபீஸ்ல chow chow kootu தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு சைடு டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணலாம் இல்ல சாதத்துல வேணாலும் பிசைஞ்சு சாப்பிடலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து காயை நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுப்புல ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ வந்து நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாயும் நல்லா ஒடிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தை காட்டியும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்தா தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சம் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சு வேகட்டும். ஒரு கொதி வந்த உடனே ஓப்பன் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு நல்லா எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். பருப்பு வந்துட்டு அப்படியே சேர்க்கறத காட்டியும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக வச்சு சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பருப்பை சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இடையில வந்து ஒரு டைமோ இல்லை 2 டைமோ தட்டு ஓப்பன் பண்ணி நல்லா வந்து காயை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு பருப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வந்துட்டு காயை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். சிம்பிளாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நம்ம சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம சைடிஷாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளவுதான், நமக்கு வந்து சவ் சவ் காய் கூட்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.